பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது கட்சி நிதி அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ஆரம்பிச்சதுமே ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு புலி உரும்புது பாட்டுலாம் பாடுறாரு சார். ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். பேச்சு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதுவே இன்னொரு வேட்டைக்காரன் 2 முறை இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக ஒரு முறை தான் தோத்துச்சு, ஆனா இவர் மீண்டும் தோக்க வைக்கிறாரு. வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கிறார். எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திச்சு ஓடிடுறாங்க. ரஜினி படங்கள்ல டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடிப்பாரு. பாத்தீங்கன்னா அதைத்தான் சொல்றாரு அவர் மறைமுகமா. டீ காபில உண்டுல போங்க ஃபுல் மீல்ஸே கொடுக்குறாங்க. உண்மையிலே பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அவர் பேச்சுல ஒவ்வொன்றுமே தரமா சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. கீழ்வெண்மணியில ஒரு 40-46 பேரை தீய வச்சு கொளுத்திடுறாங்க. அப்ப திமுக அரசாங்கம் உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தா அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும், சொந்த பந்தத்துக்கு நலத்திட்டம் வாங்கியிருக்கணும்ல. இது வரைக்கும் வழங்கல. 1975 எப்ப இது எப்ப இவர் 32 பேருக்கு அரசாணை வழங்கியிருக்கிறாருங்க. 32 பேருக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? நல்ல பெரிய கிளர்க்கு, போலீஸ், தாசில்தார் ஆபீஸ்ல வேலை, அதே மாதிரி கல்வித்துறையில வேலை. வெந்தாங்க உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுங்க. எனக்கு தெரிய காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு குரல் கொடுக்குற ஒரே ஆளு வருங்க. ஓட்ட பானைக்குள்ள ரொம்ப நாளா தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த பானை நிரம்பவே இல்ல. ஆனா ஊத்துன தண்ணி எங்க போச்சுன்னு தெரியல. 6 குற்றம் செய்தாலும் ஊழல் செய்தாலும் தூக்கி நிச்சயம் உள்ள போடுவார்னு நான் நம்புறேன். ஏன்னா அவர் பேசுற அந்த ஸ்டைல்ல தெரியுது. ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. தீய சக்தின்றதும் தீந்து போன சக்தின்னு சொல்றதும் அது இன்னுமே அவர் பயங்கரமா டிஎம்கே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னும் பேச்சுகள் செயல்பாடு எல்லாமே அதே மாதிரி ஜென்ஸ் கிட்ஸ்னு வச்சுக்கிட்டு வெறும் மட்டரகமான பேச்சை பேசும்போது அப்புறம் தீய சக்தி தானே. தீந்து போன சக்தி எடப்பாடி டோட்டல் அவுட்டு. கரெக்டா கிளியரா தான் பேசுறாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. இருக்கீங்க? நல்லா இருக்கிறேம்மா. என்ன சரி, ஓகே. நம்ம இன்னைக்கு ஹீட்டா டாபிக் குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு மறுபடியும் ஒரு விசிட் கொடுத்துருக்காரு. அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ மறுபடியும் போயிருக்காரு. ஸோ அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார் இந்த மாதிரி வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது ஒரு வாயை திறந்து பேசினா ஏன் பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. பேசலைன்னா விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சட்டசபையில போய் உட்கார்ந்தா பேசாம இனிமேல் டோர்லாம் லாக் பண்ணிடலாமான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு ஒரு விஷயம், அதாவது கட்சி நிதி அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ஆரம்பிச்சதுமே ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு புலி உரும்புது பாட்டுலாம் பாடுறாரு சார். என்ன நடக்குது நீங்க சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க. எனக்கு உங்களோட பதில் இதுக்கு தேவை சார். நீங்களே ரொம்ப மகிழ்ச்சியா பேசுற மாதிரி தெரியுது. இப்போ உங்களை மாதிரி எல்லாருமே இருக்கான்னு நினைக்கிறேன். விஜயோடைய படத்துல இப்ப நடிக்கல, அவர் நிப்பாட்டிட்டாரு. அந்த பேச்சு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. அதுவே இன்னொரு வேட்டைக்காரன் 2 முறை இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீ பேசுறது அந்த இருந்து நான் என்னால் கணிக்க முடிகிறது. முதல்ல அங்கே 40 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் யூடியூப் மூலமாக. அதே நேரத்தில் அவங்க இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அவங்களுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றியது விடுதலை சிறுத்தைகள். மெழுகுவர்த்தி ஏற்றி அவங்க ஊருக்கே சென்று இப்போ தானே இவர் கொடுக்குறாரு. நாங்கள் அப்பயே அங்கே சென்று எங்களால் முடிந்த உதவிகளை எல்லாருக்கும் செஞ்சுருக்கிறோம். அது பழைய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எங்கள் தலைவருடைய தலைமையில் அந்த பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து அந்த காலகட்டத்தில், அது எந்த காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் திமுக போகலை, அதிமுக போகலை, ஏன் அந்த காலத்தில் டிபிகே கூட போகலை. ஆனால் நாங்கள் போயிருந்தோம். அவங்களுக்கு ஒரு பதட்டம், அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் திமுக போயிருக்கணும்ல, இல்லை எதிர்கட்சியாக இருந்த அண்ணா திமுக போயிருக்கணும்ல, யாரும் போகலை. ஆனால் நாங்கள் போய் அங்கே வீர வணக்கம் செலுத்த, இன்னும் சொல்லப்போனால் மெழுகுவர்த்தி ஏற்றி வீர வணக்கம் செலுத்திய ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தான். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு தருணத்தில் சொல்லிக்கொண்டு அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவங்க குடும்பம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உண்மையிலே அந்த விஜயுடைய பேச்சை நம்ம முழுசாக பார்த்தோம்ல, இதை நம்ம திருப்பி பேசணுமான்னு எனக்கு தோணுது. ஏன்னா திமுக ஒரு முறை தான் தோத்துச்சு, ஆனால் இவர் மீண்டும் தோக்க வைக்கிறாரு. வச்சு ரவுண்டு கட்டி அடிக்கிறார். அதை நீ எடுத்தவே என்ன சொல்கிறீங்க? அவர் இந்த வேட்டைக்காரனில் பாட்டு பாடுனால அதை வச்சு சொல்கிறீங்க. அது உண்மைதாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் பழைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரஜினி படங்களில் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அடிப்பார். பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொல்கிறாரு அவர் மறைமுகமாக. டோரெல்லாம் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தானே பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு.
இந்த நேரத்தில் வந்து நம்ம விஜய் ஒன்று பாராட்டணுங்க. அவர் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. இப்போ மக்கள் மூலமாக தேர்ந்தெடுத்து அவர் வந்து முதல்வர் ஆகிட்டார். ஆனால் அந்த ஸ்பீச்சில் வந்து இப்போ நாங்களாம் அரசியலில் தொடர்ந்து 25 ஆண்டுகளமாக இருக்கிறோம். எங்களுக்கு எதை எப்படி பேசணும் என்ன பேசணும் எங்களுக்கு பயிற்சியே கொடுத்துருக்காரு எங்கள் தலைவர்லாம். மேடை பேச்சுனா இப்போ நாளாக வந்து கல்லூரியில் படிக்கும் பொழுது யூனிவர்சிட்டி லெவலில் வந்து பேச்சு போட்டில் முதல் பரிசு பெற்றவன். காமராஜர் யூனிவர்சிட்டியில் நான் சொல்கிறது வந்து 90களில் 1990 மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஒரு பேச்சு போட்டி நடத்துவாங்க. அதை நான் முதல் பரிசு பெற்றவன். எங்களுக்கு தெரியும் எப்படி பேசுறது, எந்த இடத்துல ஏற்றுறது இறக்குறதுன்னு பார்க்கும்போது உண்மையிலே வந்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. அவர் பேச்சில் ஒவ்வொன்றுமே தரமாக சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி தான் சொல்லணும். அதை நான் ஓப்பனாக சொல்லலை. வேட்டைக்காரன் 2 பார்த்த மாதிரி இருந்துச்சு, படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம அவரை பாராட்டவும் செய்ய நீதிமன்றமும் வரவேற்று இருக்குது. ஏன்னா இவர் போகிறத வந்து தடுக்கிறாங்க திமுக. அதுதான் அவர் இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களா, உங்கள் ஆட்சியெலாம் முடிஞ்சு பல நாள் ஆயிடுச்சு அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியாது பாவம், நீங்களாம் இளைஞர்கள். ஆனால் பொதுமக்களுக்கும் தெரியாது, ஏன் டிவிகே கட்சிக்காரனுக்கே தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரிய ராஜ்மோகன் அவர்களுக்கு தெரியும், அதே மாதிரி என் நண்பர் அர்ஜுனா அவர்களுக்கு தெரியும். அவங்க தொடர்ந்து அரசியல் இருக்கிறாங்க. மற்ற ஆட்களுக்கெல்லாம் தெரியாது. ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்துக்கு. அவங்களுக்கே நம்ம வந்து ஒரு பேசித்தே ஆகணும். இவர் ஏன் போகிறாரு, ஏன் அங்கே போய் காசு கொடுக்குறாரு அப்படின்னு திமுக காரங்க இன்னமும் வந்து எதிர்கட்சிக்காரங்க பூரா பேசுகிறாங்க. மானங்கட்டவங்களுக்கு உண்மையிலே வந்து அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. ஒரு காலத்தில் 1975ங்க, நீங்களாம் நிச்சயம் பிறந்திருக்க மாட்டீங்க. நாங்கள் அந்த காலத்தில் பிறந்த வயசு 1975ல் கீழ்வெண்மணியில் வந்து ஒரு 40-46 பேரை வந்து தீய வச்சு கொளுத்திடுறாங்க. அப்போ தான் வந்து திமுக ஆட்சி. எதுக்கு கொளுத்துனாங்கன்னா அவங்க வந்து தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குறாங்க கூலி தொழிலாளர்கள், அவங்க வந்து சம்பள உயர்வை கேட்டு போராடினாங்க. வெறும் சம்பள உயர்வு கொடுக்கணும்னு. அதுக்காகவே நீங்கள் நெட்டில் நான் பேசி முடிச்சா போட்டு கீழ் வெண்மணின்னு போடுங்களேன் தோழர்களை, நீங்களும் போட்டு பாருங்கள் நண்பர்களே. அப்படிப்பட்ட அந்த கொடூரமான செயல் வந்து ஒரு ஆதிக்கவாதி செய்து விட்டார்கள். அப்போ திமுக அரசாங்கம் உண்மையிலே ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கணும், சொந்த பந்தத்துக்கு நலத்திட்டம் வழங்கியிருக்கணும்ல. இது வரைக்கும் வழங்கலை. 1975 எப்போ, இது எப்போ? அவ்வளவு கொடூரமானவர்கள் தான் இவர்கள். அதை விடுங்க, நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மையார் வந்து கும்பகோணத்தில் வந்து மகாமகம்னு சொல்லி குளிக்க போனாங்க. அப்போ அந்த நெரிசலில் வந்து பல பேர் செத்து போயிட்டாங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் வழங்கப்படவில்லை. கோயிலுக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன், சாமி கும்பிட போகிறேன், அந்த அம்மாவை பார்க்க போனேன். ஆனால் நெரிசலில் செத்தவனுக்கு கொடுக்கணுமா, கொடுக்குறது இல்லையா? அதுவும் கொடுக்குறேன். இன்னும் சொல்கிற வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. நிகழ்காலத்தில் அரசியல் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதேமாதிரி நம்ம தாமிரபரணி ஆறு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திருநெல்வேலியில். அங்கே என்ன ஆகி போச்சுன்னா, அங்கேயும் கூலி தொழிலாளர்கள் வந்து உரிமைக்காக போராடுறார்கள். அப்போ யார் அடிச்சே கொண்டதுன்னா போலீஸே அடித்து கொண்டதுங்க. அது நிறைய பேர் அந்த தாமிரபரணி ஆற்றுல விழுந்துட்டாங்க. அதில் செத்து, அதுவும் திமுக ஆட்சி. இது அதிமுக ஆட்சி, இது திமுக ஆட்சி. அப்போ வந்து அவங்க செத்துருப்பாங்களே, யாருடைய குற்றம்? அரசாங்க குற்றம். அப்போ கொடுக்கணுமா, கொடுக்கறது இல்லையா? வேலை கொடுக்கவே இல்லை. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே போகலாம். திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எந்த இதுவுமே செய்யலை. அப்போ செய்ய வேண்டிய, ஏன் செய்யணும்னா உங்களை நம்பி தானே வர்றாங்க. இப்போ இது கூட வந்து நல்லா கேட்டுக்க, திமுக அரசாங்கம் செஞ்சுருக்கணும். திமுக அரசாங்கம் நடக்கும்போது நடந்துச்சு, அவங்க தான் அதுக்கு பொறுப்பு. இவர் எப்படி பொறுப்பாக முடியும்? அவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அவரும் தைரியமாக சொல்கிறார்ல, எங்களை நினைச்சிருந்தா தடுத்துருக்கலாம் போலீஸ். பார்த்தீங்களா, ஃபுல்லாக கேட்டீங்களா? எங்களை தடுக்கலை, எங்களை வரவேற்று உள்ளே கொண்டு போய் ஒரு சிக்கலை உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறார். ஆகையால் இந்த நேரத்தில் இந்த திமுக அதிமுக காரங்க இதை வாய் திறந்து பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை. ஆனால் விஜய் அவர்கள் மனிதர்கள் மக்களை நேசிப்பதால் அவர் இந்த திட்டத்தை கொண்டாந்துருக்கிறார். ஏற்கனவே வந்து ஒரு 35 லட்சம் கொடுத்துட்டாருங்க. வேலை திட்டம்லாம் வழங்குறால. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னும் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்களையும் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. உங்களை மாதிரி இளைஞர்களை என்னன்னு கேட்டுங்களேன், மேலாவளவு பக்கத்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒடுக்கப்பட்ட வந்து ஊராட்சி மன்ற தலைவராக போய் உட்கார்றேன். ஊராட்சி மன்ற தலைவராக இந்த வருஷத்தோட சொல்கிறேன் பாருங்க, 1996 மன்னிக்கணும் 97 1997 ஊராட்சி மன்ற தலைவராக ஒரு ஒடுக்கப்பட்ட உட்கார்றேன். அப்போ அந்த ஊருக்காரன் என்னமா சொல்கிறாங்க, ஒரு பறையனா ஜனாதிபதி ஆகலாம், ஆனால் ஒரு பறையை வந்து நாங்கள் உட்காந்து சேரில் உட்காரக்கூடாதுன்னு 7 பேர் தலையை வெட்டிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத, உண்மையில் தெரியாதுல்ல. அந்த 7 பேர் வெட்டினதுக்கு அரசாங்கம் தானே பொறுப்பு. அது யாரு? திமுக அரசாங்க காலத்தில் அவர் திமுக காரு. அவர் பேரே சொல்றேன் பாருங்க, முருகேசன். அவர் பேர் போராளி முருகேசன், மேலாவளவை சார்ந்தவர். அவர் போய் கலைஞரை போய் பார்க்குறாரு. ஐயா, நான் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயிச்சிட்டேன் ஐயா, எனக்கு வந்து இப்படி கொலை பண்ணுறதுக்காக இந்த சாதி வெறிகள் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு போடுங்க அப்படின்னு. சரிப்பா போடுவோம்ப்பா, போயிட்டு வாப்பான்னு அனுப்பிவிட்டு போடவே இல்லை. அப்போ யார் குற்றவாளி? அன்றைய முதல்வர் தானே குற்றவாளி.
ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் எங்கள் தலைவர் வந்து அந்த காலத்திலேயே 1997 போய் அங்கே போய் வீர வணக்கம் செலுத்தி இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு விடுதலை களத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நான் வந்து நம்ம ஆதவ அர்ஜுனா கூட்டி போயிருக்கிறேன். எப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவரும் போயிருக்கிறேன். உங்களுக்கு போட்டா கூட கொடுக்குறேன் பாருங்க, மேலாவளவுக்கு. அப்பயே அவர் சொன்னார், அந்த மக்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம ஏதாவது செய்வோம். அப்போ எங்கள் கட்சியில் இருந்தார். இப்போ நீ ஆட்சியில் இருந்து அமைச்சராக இருக்கிறீங்க, இப்போ அந்த மக்கள் ஏதாவது செய்யுங்க. அந்த காலத்துலையும் செய்யலை. இப்போ விஜயை கொண்டு போய் நிச்சயமாக அவர் செய்வார். இது மாதிரி எதுவுமே இதுக்கு முன்னாடி செய்யலைங்க. அந்த மேலாவளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்களே செஞ்சாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா கேட்டு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ரோடு ஒர்க்கு வேலை பார்க்குறாங்களே, முருகேசனுடைய மனைவி, அவங்க ஒரு நல்ல குடும்பம் இருந்த பெண்மகள், அவன் புருஷனை கொலை பண்ணனால இன்னைக்கு அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சுல. ஊராட்சி மன்ற தலைவருடைய மனைவினா அவங்க எப்படி நல்லா வசதி வாழ வாய்ப்பு இருக்குல்ல. அவர் இறந்து போனதுனால குழந்தை வாழ்க்கையும் போச்சு, அவங்க குடும்ப வாழ்க்கையும் போச்சுல. அவங்களுக்கு என்ன வேலை நம்ம கொடுத்தாங்க? அது டெம்பரவரி வேலை. ரோடு ஒர்க்கு போடுறாங்கல்ல, ரோடு ஒர்க்கு, அதில் நீ பார்த்துக்க, ரோடு ஒர்க்கு நீ காரையில் போய் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ கடினமான வேலை, இந்த தாரை ஊத்துறது, அந்த வேலை. ஆனால் இன்னைக்கு வந்து இவர் வந்து 32 பேருக்கு அரசாணை வழங்கியிருக்கிறாருங்க. 32 பேருக்கு என்ன வேலை நினைக்கிறீங்க? நல்ல பெரிய கிளர்க்கு, போலீஸு, தாசில்தார் ஆஃபீஸில் வேலை, அதே மாதிரி வந்து கல்வித்துறையில் வேலை. இவன் தாங்க உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுங்க. ஆனால் அவரை கேவலப்படுத்துகிற போய் பேசுறதுனால அவர் சூடாகிட்டார். சூடாகி கும்பாங்குத்து குத்திட்டாரு, ரைட்டா? பாவம். அதாவது அவர் பேசுனதில் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பாக பார்த்தேங்க. நான் யாருடைய பேச்சு, எங்கள் தலைவர் பேச்சும் பார்ப்பேன், மற்ற பேச்சு ஓட்டி விட்டு தான் பார்ப்பேனே தவிர, இவர் பேச்சை முழுக்க பார்த்தேன். பேச்சு வந்து ஃபயராக இருக்குது, அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. செயல்பாடும் ஃபயராக இருக்குது. அவர் செய்கிற செயல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்போ இன்னொன்று தெரிஞ்சுங்க, இவர் வந்து அங்கே அது பேர் என்ன, அமைச்சரவையில் மட்டும்தான் இவர் வந்து செக் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருன்னு. மக்கள்கிட்ட போகவே இல்லை. ஆனால் இன்னிலேருந்து ஒரு மக்கள்கிட்டையும் போக ஆரம்பிச்சிட்டாரு. போய் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒழுங்காக இயங்குதா அப்படின்னு பார்க்குறாரு. அது மட்டும் அல்லாமல் இப்போ இந்த ஆதி திராவிட நலத்துறைகளை கண்காணிக்கிறதுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது வன்கொடுமை நடக்க கண்காணிப்பதற்கு குழுவை போட்டிருக்காரு. இப்போ ஏற்கனவே அந்த குழு இருந்துச்சு, அந்த குழுவை மறுசீரமைப்பு செய்து இன்னைக்கு புதுசாக அறிவித்திருக்கிற அந்த குழுவில் வந்து எங்கள் தலைவர் இருக்கிறார். அப்போ எல்லாமே சிறப்பாக செய்கிறாருங்க. ஆனால் நம்ம பாராட்டி தானே ஆகணும், வரவேற்று தானே ஆகணும். இப்போ இறந்து போயிட்டாங்க, ரைட்டு. அப்போ அது யார் காரணம் அப்படின்றத சிபிஐ அது சொல்ல போகுது, நம்ம அதுக்குள்ளே போகலை, ஏன்னா வழக்கு இருக்கும் பொழுது. ஆனால் நிகழ்காலத்தில் அவங்களுக்கு பணத்தையும் கொடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாருன்னா இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். பொதுமக்களுக்கு என்ன, நல்ல தலைவர்றா. அதில் இன்னொரு சிறப்பான பேச்சு நான் உங்களுக்கு சொல்லணும். அந்த இது தாங்க சூப்பருங்க. லஞ்ச ஊழல் நான் டோட்டலாக நான் வந்து நிப்பாட்டுறேன் சொன்னாங்க, சொல்லியா? இனிமேல் லஞ்ச ஊழலுக்கு வேலையே இல்லை. யாராவது லஞ்சம் வாங்கினா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்கள் அன்னை மாதிரி, உங்கள் தம்பி மாதிரி சொன்னாலும் சொல்லலையா? இது வரைக்கும் எவனும் பண்ணது இல்லைங்க. எனக்கு தெரிய காமராஜருக்கு பிறகு தமிழ்நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு குரல் கொடுக்குற ஒரே ஆள் வருங்க. நான் கிளாஸ் 1 கான்ட்ராக்டருங்க. எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நான் இங்கே வரும்போது வேலை எடுக்க போனோம், எல்லாம் லஞ்சம் கொடுத்தே அடுத்தோம். அது ஒன்றுமே நிற்காது. காரைக்குடியில் இன்னும் சொல்ல போனால் காரைக்குடி ஏரியாவில் நான் செக் டேம் கட்டியிருக்கிறேன். எல்லா செக் டேமுமே சிறப்பாக கட்டப்பட்டதுன்னு அந்த காலத்தில் இருந்த அமைச்சர் துரைமுருகன் இருக்கார், அமைச்சர் துரைமுருகன், அவரே எனக்கு பாராட்டு சொன்னார். சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பிரதர், துபாயில் மாதிரி ஒர்க் அப்படின்னு சொல்லி. அந்த ஒர்க்கை வந்து அவங்க ஆஃபீஸ்லேயே போட்டிருப்பாங்க, சீஃப் இன்ஜினியர் போட்டிருப்பாரு, ஒர்க்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. ஆனால் அடுத்த ஒர்க்கு தரல. நல்லா கேட்டுக்கு, ஏன் தரலன்னு கேட்டுங்களேன். மொதல் ஒர்க்கு வந்து என் பேர் ஆக்சுவலாக சரவணன். அதான் சரவணன் சொல்லி லஞ்சத்தை வாங்கி வேலை எடுத்துட்டாங்க. அப்புறம் தெரிஞ்சு சரவணன் தாண்டா சங்கத்தமிழ் எப்படா லஞ்சம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக ஒர்க்கே கொடுக்கலங்க. அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியதை யோசித்து பாருங்க. அப்போதான் கேள்விப்பட்டேன் மற்ற 35%, 45%. ஆனால் எனக்கு இப்போ வந்து யாரு, ஆதவ அர்ஜுனா அழைப்பு விடுறாரு, வாங்குங்க, குவாலிட்டியான ஒர்க்கெலாம் உங்களுக்கு நாங்கள் தர்றோம், சிறப்பான ஒர்க்கை நீங்கள் செய்ய, எங்களுக்கு ஆட்சியில் லஞ்சமே இல்லை அப்படின்னு நமக்கு நேரடியான நான் புரிகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் நண்பர்கள்லாம் சில பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இப்போ நீ வீட்டில் வாங்கினீங்க சொந்த வீடு, பத்திரம் போடணும்ல, அங்கே பத்திரம் போனால் அதுக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும். பழைய அமைச்சருக்கு இப்போ நீ ஒரு வீடு பத்திரம் போடணும், அமைச்சருக்கு இவ்வளோ கமிஷன். இப்போ எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எதுவுமே இல்லை, வாங்க பத்திரத்தை போடுங்க போகணும். அதே மாதிரி இப்போ வேலை வந்து கொஞ்சம் போட்டாங்க, கவர்மெண்ட் வேலை போடும்போது அந்த காலத்தில் ஒரு வேலை போட்டாலே 50 லட்சம் 30 லட்சம். இப்போ வந்து வேலை போட்டிருக்காரு, யாரும் காசு வாங்கலைங்க. நான் அரசியல் இருக்கிற எங்களுக்கு நேரடியாக தெரியுமே. அப்போ இவ்வளவு ஒரு சிறப்பாக செயல்படுகிறார் என்றால் அப்போ மக்கள் வரவேற்பாங்களே. அது இன்னொரு டைலாக் சொல்லி நீ கவனிக்கலான்னு தெரியல. நீங்கள் இது மாதிரி மக்கள் வந்து இறந்து போக காரணமானவர்களை இந்த தேர்தல் தோற்கடிச்சிட்டீங்க. சிறப்பு, எந்த தேர்தலையுமே வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்காரு.
இன்னொன்று சொன்னார், நீங்கள் முறையாக எதிர்க்கட்சியார் செயல்பட்டீங்கன்னா நான் உங்களை பாராட்டுறேன், வரவேற்கிறேன். அதை விட்டுக்கிட்டு இது மாதிரி ஏட்டி பூட்டியா பண்ணீங்க, விட மாட்டேன் அப்படின்றாரு. நியாயமா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஓ உங்களுக்கு தான் அது தெரியாதுல்ல தெரியாது அப்படின்னா கரெக்டாக கவனிச்சிருக்கிறீங்களே. அப்புறம் இன்னொன்று சொன்னாருங்க, ரொம்ப முக்கியங்க, அது பேர் என்ன, ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனால் அதுக்காக முதல்வர் நான் சொல்லலை, ஐயா ஸ்டாலின் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு அங்கே சொல்லி முடிச்சுட்டு அடுத்து எங்கே சொல்கிறாருன்னா, அடுத்த வரியை நீ கவனிச்சிங்களா, இவர் சொல்கிறாரு, வேலு சொல்கிறார், வேலு அவர்களை வந்து சொல்கிறார், அப்படி சிங்கப்பூரகா பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஆக மொத்தம் வந்து மிக சிறப்பாக அவர் வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சு முழுக்க முழுக்க நல்ல முதிர்ச்சியான ஒரு அரசியல்வாதியோடைய பேச்சாக தான் தெரியுது. அதே நேரத்தில் அங்கங்கே கும்மாங்குத்து குத்துறாரு. அதாவது அங்கங்கே வந்து மிரட்டுறாரு, ஊழலாம் வாங்கினேன்னு நான் விட மாட்டேன் அவங்கள அப்படின்ற மாதிரி. அந்த வேலை உண்மையிலே வந்து அந்த பேசியதற்கும் அந்த மக்களுக்கு உதவி செய்ததற்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்கும் பாராட்டுக்கள். அதை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். மிக சிறப்புகள் அப்படின்னு என்னுடைய பார்வை. அதாவது ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஓட்ட பானைக்குள்ள வந்து ரொம்ப நாளா தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த பானை வந்து நிரம்பவே இல்லை. ஆனா ஊத்தின தண்ணி எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, இது அவர் எதை மீன் பண்ணி சொல்றாரு சார்? எனக்கு அது புரியவே, எனக்கு இதுவா அது லஞ்சத்தை சொல்றாப்புல. இப்ப நீங்க வந்து ஒரு லஞ்சம் ஒரு இடத்துல வாங்கிட்டாங்கன்னா, அந்த அதிகாரிகள் வந்து எவ்வளவுதான் நல்ல செயல் திட்டங்கள் பண்ணாலும் கூட, ஒரு அரசாங்கம் சொன்னாலும் கூட அது மக்கள்கிட்ட போய் சேராது. எண்ட் யூசர் யாரு? மக்கள் தானே. இப்போ ஒரு சிஸ்டம் போடுறாங்க மாணவர்களுக்கு, இல்லை ஒரு சிஸ்டம் போடுறாங்க விவசாயிக்கு, இல்லை ஒரு சிஸ்டம் போடுறாங்க தொழிலாளர்களுக்கு, அதுக்கு போகாமல் இவங்களே தடுத்துறாங்களே லஞ்சத்தை வாங்கிட்டு. அதுதான் சொல்ல வர்றாப்புல, அதை அடைச்சிட்டாப்புல. ஆனால் வந்து இப்போ மட்டும் இப்படி பேசினா பத்தாது, இது தொடர்ந்து கொண்டு போகணும். இப்போ இனிமே அவர் நெருக்கடி நிறையா வரும். இங்கே லஞ்சம் வாங்கின கையை வந்து நிப்பாட்ட முடியாதுங்க. நம்ம தமிழ்நாடு மட்டுமில்லை, இந்தியாவே லஞ்சத்தின் ஊழலில் அந்த லஞ்சம் வாங்குகிற நாடுகள்லேயே இந்தியா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அதை வந்து ஒழிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை நான் ஒழிக்க போகிறேன்னு பெறப்படுறது வந்து வெறும் வாய் சவுடால் மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்கலாம், ஆனால் இன்னும் இருக்குல்ல. இன்னொன்று சொல்ல, கைது பண்ணி தூக்கி உள்ளே போடணும். இப்போ இந்த வேலுவத்தையும் சொல்கிறாரு, புரியுது, வந்தால் பிறகு ஊழல் பண்ணியிருக்கான்றது இப்போ ரிப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. தூக்கி உள்ளே போடுங்க, யாராக இருந்தாலும் பயம் இல்லாமல். யார் குற்றம் செய்தாலும் ஊழல் செய்தாலும் தூக்கி நிச்சயம் உள்ளே போடுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் பேசுகிற அந்த ஸ்டைலே தெரியுதுல. ஆமாம் சார். அதே மாதிரி என்னன்னா, அவர் ஒரு சில விஷயங்கள், அதாவது அடிப்படை தேவைகள் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அது வந்து ஏன் இன்னும் பண்ணலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது அறிஞர் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு வந்து அந்த திட்டங்கள்லாம் சொல்லியிருந்தாரு, தாய்மாமன் திட்டம். அதை சொல்லிட்டு அவர் அங்கேயும் சொன்னார், இந்த ரியல் தாய் ஸ்டாலின் சார் மாதிரி ரியல் தாய்மாமன் திட்டம்னால இது ரியல் தாய்மாமன் திட்டம்னு சொல்லுவாங்க. ரியல் அப்படின்ற சினிமா படத்தில் டைலாக் சொல்கிறார், அதெல்லாம் நல்லா சிறப்பாக தான் இருக்குது. அதை நம்ம பாராட்டுவோம். பட் என்னுடைய ஆசை என்னென்னா, இதை கண்டினியூட்டியாக கொண்டு போகணும். கரெக்ட், சிறப்பாக. இப்போ நான் ஏன் ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது நான் ஏன் அந்த விஷயத்த சொன்னேன், 1975 கீழ்வெண்மணியில் அந்த தொழிலாளர்கள் வந்து எரித்து கொல்லப்பட்டார்கள். அதுக்கு அரசாங்கம் தானே பொறுப்பு. அவங்களுக்கு யாருக்குமே எதுவுமே கொடுக்கல. ஆனால் இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்கன்னா, இதை பற்றி பேசுறதுக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எந்த அருகதையும் இல்லை. யாரு கொடுக்குறாரு? மக்களுக்கு தானே கொடுக்குறாரு. கொடுத்தது யாருக்குங்க? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்குறாரு, கொடுத்துட்டு போறாரு. அப்போ மக்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கை வரும். ஒரு மக்களுக்கு என்ன செய்யணும்? வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நல்ல கல்வியை கொடுக்கணும், பாதிக்காமல் மக்களை பாதுகாக்க வேண்டும். பாதிப்பு உருவாக்கியது போன அரசாங்கம். சொல்லப்போனால் அந்த அரசாங்கம் கொடுத்துருக்குன்னு கொடுக்கல, இப்போ இவர் கொடுக்குறாரு. அதை கொடுத்து தப்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க, சரிங்களா, சீமான் உட்பட. பட் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு செயல் இல்லை. மக்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். ஆட்சி அதற்கு யாருக்காக? ஆட்சி வந்து அதிகாரிகளுக்காகவா, இல்லை ஆளு வர்க்கத்திற்காகவா? மக்களுக்காகத்தானே. அப்போ மக்களுக்கு நீ எது நல்லது செஞ்சாலும் நாங்கள் வரவேற்போம். அதற்காகத்தான் அந்த மரணம் நடக்கும் பொழுது, அந்த இறப்பு நடக்கும் பொழுது நாங்கள் தான் வீர வணக்கம் செலுத்தினோம். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மெழுகுவர்த்தி நாங்கள் தான் ஏந்தினோம். அந்த வகையில் நாங்கள் இதை முழுக்க முழுக்க மனதார வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து இது மாதிரி எந்த வகையான மரணங்களும் நடக்காமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சொன்ன மாதிரியே எனக்குமே ஒரு டவுட் என்னென்னா, இப்போ தேர்தல் டைமில் அவர் வந்து டிஎம்கேக்கு இல்லை ஏடிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசினது எல்லாம் ஓகே. இப்போ அவர் ஆட்சி பிடிச்சாச்சு, சிஎம் ஆகியாச்சு. ஆனால் இன்னுமே வந்து தீய சக்தின்றதும் தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறதும், அது இன்னுமே அவர் பயங்கரமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது? அப்படிலாம் இல்லை, தீய சக்தி தான். அதுக்காக தீய சக்தி மாறிடுச்சா? மாறணுமே திருந்தின மாதிரி தெரியலையேங்க. இன்னமும் பேச்சுகள் செயல்பாடு எல்லாமே அதேமாதிரி ஜென்ஸ் கிட்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு வெறும் மட்டரகமான பேச்சை பேசும்போது அப்புறம் தீய சக்தி தானே. தீர்ந்து போன சக்தி எடப்பாடி, டோட்டல் அவுட்டு. கரெக்டாக கிளியராக தான் பேசுவார். ஆனால் யார் என்னன்னு தெரியல, அது நம்ம சொல்ல தேவையில்ல. பட் நல்லா இருந்துச்சு பேச்சு, வந்து முழுக்க முழுக்க வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருந்தது. வேட்டைக்காரன் 2 மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். திருப்பி அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.
நன்றி